சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்சார வாரிய தலைமை அலுவலகம் பின்புறம் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் தேவராஜன் வழங்கிய கள தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்சார வாரிய தலைமை அலுவலகத்திற்கு பின்புறமாக மின்சார வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களது கோரிக்கை என்னவென்று இப்போது கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாங்கள் 15 ஆண்டுகளாகவும் 20 ஆண்டுகளாகவும் ஒப்பந்த ஊழியர்களாக நாங்கள் வேலை செய்து கொண்டு வருகிறோம். மின்சார வாரியத்திலும் டிஸ்ட்ரிபியூஷன் பகுதியிலும் நாங்கள் வேலை செய்து கொண்டு வருகிறோம். எங்களுடைய ஒரே கோரிக்கை பணி நிரந்தரம் செய்யணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. பல வருஷமாக போராடி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் எந்த ஒரு அரசு தலைவர்களும் எங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அது நடவடிக்கை யாரும் எடுக்கலை. புதுசாக வந்துக்கிற விஜய் சார் அந்த எங்களுடைய கோரிக்கையை கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களை நிரந்தரம் செய்யணும். அதுதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. நேரடியாக அரசே கூலியாக தினக்கூலியாக கொடுத்தாலும் முறை எங்களுக்கு பர்மிட் பண்ணி எங்களுக்கு இல்லை 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்க வேணாம்னு நாங்கள் கேட்கல. எங்களுக்கு ஒரு நாளைக்கு கூலி அது வரைக்கும் கொடுத்தப்போம். பீஸ் போனாலும் நாங்கள் தான் போகிறோம். நைட்டில் என்னத்தையும் இருந்தாலும் எங்களை தான் கூப்பிட்றாங்க தவிர போர் முன்னஜெய யாரும் போகிறதில்ல. ஏன்னா நாங்கள் தான் இரவும் பகலமாக போகிறோம். 2 ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்டு கூட கூப்பிட்டு பார்க்குறாங்க தவிர எதுவும் எங்களுக்கு இல்லை. பார்த்துக்கலாம் போங்கட்ட. ஏன்னா எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எங்களுக்கும் குட்டி இருக்குது, எங்களுக்கும் அப்பா அம்மா இருக்கிறாங்க. எல்லாம் கை கால் வராதுங்க, வயசானவங்க 35 வயசு 40 வயசு. இதுக்கு மேலே நாங்கள் வேலைக்கு போய் நாங்கள் என்ன சம்பாதிச்சு என்னத்தை நாங்கள் இது பண்ண போகிறோம்? எங்களுக்கு இதில் எல்லாம் இதுவும் வேலையும் தெரியும். எங்களை சம்பளம் போட்டு ஒரு தினக்கூலியாக போட்டு எங்களுக்கு வேலை கொடுத்தாங்கன்னா விஜய் சாருக்கு ரொம்ப முதலமைச்சர் ரொம்ப ரொம்ப நன்றின்னு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எந்தெந்த மாவட்டத்திலிருந்து இந்த போராட்டத்தை ஈடுபட்டு வந்துருக்கீங்க? எல்லா மாவட்டத்திலும் நான் ராணிப்பேட்டை மாவட்டம், கடலூர் மாவட்டம், அனைத்து மாவட்டமும் உற்பத்தி விநியோகம் எல்லாத்துலேயுமே இருக்கிறோம். பகிர்மானம் எல்லாத்துலேயும் இருக்கிறோம். ஆபீஸ்ல இருந்தா எல்லா மக்களும் வந்திருக்கோம். எல்லாருமே இருக்கிறாங்க. மாவட்ட வாரியாக எல்லாருமே வந்துக்கிறோம். இந்த வாட்டி நாங்களுக்கு எதுனா ஒரு முடிவு திறமை. ஏன்னா மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சார் 1 மாதத்துக்கு முன்னே எங்களுக்கு சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு நியூஸ் வரும், குட் நியூஸ்னு வெள்ளை அறிக்கை விட்டாங்க. ஆனால் எங்களுக்கு கருப்பு அறிக்கையாக விட்டார் அவர். ஏன்னா இத்தனை நாளாக நாங்கள் இது பண்ணிக்கிறோம். நாங்கள் அதாவது மின்சார வாரியத்துக்கே நாங்கள் வைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இதுமாரி கஷ்டத்தை ரொம்ப துயரத்தை கொடுத்துறாங்க. எங்களால் வீட்லேயும் சொல்ல முடியல, ஆஃபீஸ்லையும் பேச முடியல. அதுமாரி எங்களுக்கு ரொம்ப துயரமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. எங்களால் கண்ணீர் விட்டு அய முடியாமல் எங்களால் தற்செயக்கூடிய நடு கடலில் நாங்கள் இருக்கிறோம். அதாவது முதலமைச்சர் சார் எங்களுக்கு ஒரு கைப்பிடியாக எங்களை பிடிச்சி தூக்கி விட்டாருன்னா நாங்கள் வந்துடும். 20,000 ஒப்பந்த தொழிலாளிகள் வேலை செய்து கொண்டு வருவோம். அவங்கள அடையாளம் கண்டு நிரந்தரம் செய்யணும். அதுதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை. ஆஃபீஸ் மூலியம் வரவே கணக்கெடுத்தாவே நாங்கள் கணக்கு வந்துடும். ஆனால் எங்கள் ஆஃபீஸ்லேயே யாரும் இல்லைன்னு ஜேயோ ஏடியோ எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அது பொய்யான தகவல். 1 மாத காலமாக வேலை நிறுத்த போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோண்ணே. இந்த 1 மாத காலம் முதலமைச்சருக்கும் தெரிய மாட்டேங்குது, யாரும் கண்டுக்கவும் இல்லை. இன்னைக்கு இந்த போர்டில் உட்காந்து எங்களுக்கு முடிவு தெரிஞ்சுக்கிட்டு தானே நாங்கள் போவோம், வீட்டுக்கே போவோம். அது வரைக்கும் இங்கே தான் இருப்போம். எங்களுக்கு சாப்பாடு கண்டிப்பாக தண்ணியும் வேணாம். எங்களோட வாழ்வாதாரமே இதுதான். அதனால இங்கே தான் இருப்போம். 1 மாத காலமாக இந்த மின்சார வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறி வருகிறார்கள். இவர்களுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த போராட்டமானது தொடரும் எனவும் கூறி வருகிறார்கள். இவர்களது முக்கிய ஒரு கோரிக்கையாக அவர்களது பணி நிரந்தரம் என்பதை அவர்கள் முன்வைக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முகமது தாரிக்குடன் செய்தியாளர் தேவராஜன்.